பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமா, எனக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட போய் கேட்கறதுக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறார். எனக்காக யார் ஜெபம் பண்றாங்களோ, யார் பரிந்து பேசுறாங்களோ, யார் உதவி செய்யறாங்களோ, யார் என் சார்பா நிக்கிறாங்களோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்காய் ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என் சார்பா என் தேவன் இருக்கிறார். அப்ப அதை மறந்துடவே கூடாது. அது எப்பொழுதும் சிந்தையில் நிறுத்தி கொள்ள வேண்டும். என் பலம் என்ன, என் தகுதி என்ன, நான் எப்படி போய் இதை செய்ய முடியும், நான் எப்படி போய் இதற்காக நிற்க முடியும், இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு. என்னை தகுதிப்படுத்துகிறவர் அவர். அவர் சிந்தின ரத்தத்தை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால்தான் இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் அந்த ரத்தம் கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறது.